செந்தில் தான் அனுப்புனா. இதோ வந்துட்டோம். நீயாவது எனக்கு வைங்க பாடம் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ணி வை. அன்பே நீங்கிறியா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் தரா, அது வெளியே போய் உட்காந்துங்க போங்க. இல்லைண்ணா பத்மா பாஸ் ஆகிடுது, அதுக்கு தான் பார்ட்டி. எல்லாருமே ஒன்றாண்டா, அது ஒரு முக்கியமான மீட்டிங்டா, அதனால தான் வெளியே போய் உட்காந்து முடிச்சுட்டு வாண்ணா. பார்த்தா ஏந்திரு, வெளியே போங்க. பார்த்தா மீட்டிங் இதுன்ற ஏந்திரு. என்னடா பாஸ் ஆகிடுது? டீச்சர் ட்ரைனிங் பாஸ் ஆகிடுது. சரி அன்பே, பில்லு கொடுக்காதா? நான் கொடுத்துக்கிறேன். இல்லை துட்டு இருக்குதுண்ணா கொடுத்து. என்ன இங்கே எங்கே உட்காந்து சாப்பிட்டாங்கண்ணா? சாப்பிடு. ஹேண்ட்பேக் உள்ளே மறந்து விட்டேன். ஏய் ஹேண்ட்பேக் எத்தனை ஒரு தெரியுது குணா, உன்னை கொல்ல வரவன் செந்தில் பேரை சொல்கிறான்னா உங்கள் 2 பேருக்கும் பொதுவாக ஒரு விரோதிக்கிறான்னு அர்த்தம். இப்பயும் நீங்கள் உஷாராகலன்னா உங்கள் 2 பேர் உயிருக்குமே ஆபத்து. நீங்கள் ஒன்றா இருக்க தேவையில்ல, ஆனால் சாலா இருங்க. அண்ணா கவர்மெண்ட் வேறு புதுசாக ரூல் போட்டுக்கிறாங்க, வெளிநாட்டு பொருள்லாம் ஸ்ட்ரைட்டாக இங்கே விற்கலாமா? ஆமாம் ஆமாம். இத்தனை வருஷமாக லைஃப் ரிஸ்க்கு தூக்க சேர்த்து வந்த பொருள்லாம் இப்போ தெருக்கு தெரு கிடைக்குது. இவ்வளோ நாள் ஃபாரின் சரக்கு டிவி டெக்குன்னு ஆக்கியிருந்தா இனிமேல் ஃபார்டராக இருக்கிறேன். ஏய் தம்பி, இவ்வளோ நாள் நம்ம இறங்கின பொருளெல்லாம் ஜனத்துக்கு தேவையான பொருள், கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாத பொருள். அதனால தான் தடிகளும் அரசியல்வாதிகளும் பேசாத கம்முன்னு இருந்தானுங்க. இந்த பவுடர்லாம் ஜனத்துக்கு தேவையில்லாத பொருள். அதில் எதுனா பண்ணி வெளுத்தி ஆகிட்டான்னு வச்சுக்க, தடிங்கெல்லாம் துப்பாக்கி தூக்கின்னு வந்து சுடுறேன்னு நிற்கும். அவனுங்க கூட சேர்ந்து நாங்கள் என்னத்துக்கிட்டா சார் கொஞ்சம் இப்போ எப்படி போகிறது? அன்றைக்கி குணாவுக்கும் செந்திலுக்கும் தம்பி சமாதானம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கேங் வார் வராதுன்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அன்புவால் அவங்களுக்குள்ள திருப்பியும் சண்டை வரும், அதனால் அன்பு ஜெயிலுக்கு வருவான்னு அப்போ அவங்க யாருக்கும் தெரியாது. 2 தடவை ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். இங்கே பாரு, உனக்கும் சிவாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனால் வேலு குணா மற்ற ஆளுங்கள்லாம் உன் மேலே கொலவெறியில் இருக்காங்க. இதுலேருந்து நீ தப்பிக்கணும்னா எதையாவது பண்ணி செந்தில் பிளாக்கில் போய் அவங்க கூட சேர்ந்துக்கோ. ஏய் ஐயா ஏண்டா ஃபோன் இருக்கான்னு பேச்சு கேட்டால் நீ வாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆள் அனுப்பியிருந்தேன், உன்னை சாகடிச்சிருப்பாங்க. இப்பயும் உன்னை அந்த பிளாக் பக்கம் பார்த்தாங்க, உன்னை கொன்னே விடுவாங்க. நீ கொரண்டியில் இரு, நான் உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன். அம்மா இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. மனு இன்னும் போட்டு வந்து பார்க்கணுன்னா இதுதான் வசதியாக இருக்கும். நான் இங்கே இருந்துக்கிறேன். படிச்சிருக்கிய? தமிழ் எழுத படிக்க தெரியுங்க. நீ மனுவில் வேலை பாரு, சொல்லி வரேன். இந்தா அப்படி ஓ, நீ தான் ஜெயிலரையா சொன்னாலா? கைது பேரு அப்பா பேரு சத்தமாக படிக்கணும். முகமது கனி, அப்பா பேரு காதர். என்னடா அடுப்பு கட்சி உட்காந்து ரொம்ப வச்சுக்கிறீங்களா? எனக்கு வழி கொடுங்க. நாங்களே இல்லாத குறைய இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொண்டி அச்சுன்னுக்கிறோம். அதுல நீ கேட்டா நானா பண்றது? போயா தர முடியாது. போயா ஒரே ஒரு வழி கேட்டேன், அதுக்கு அடிச்சுட்டானுங்க சார். சார் நாங்களே இருபது போட்டு அதெல்லாம் போட்டு அச்சுன்னுக்கிறோம் சார். அது இவர் கேட்டா நாங்க எப்படி சார் கொடுக்குறது? கோபி, அப்பா பேர் ராமசாமி. கார்த்தி, அப்பா பேர் கணேசன். பிரசாத், அப்பா பேர் சத்யநாராயணா. கோபி, ஆமாப்பா, அப்பா பேர் ராமசாமி. கார்த்தி, அப்பா பேர் கணேசன். என்ன பாக்குற? ராஜு தெரியும், பேசணும். ராஜி தான் இல்ல பேசணும். பேசணுமா? என்னத்துக்கு வந்துக்கிற? இல்ல மனு சீட்டு படிக்க. அதெல்லாம் நீ கொடுக்குற போ. ஏய் நீ வாங்கி பாரு. வந்துடுவேன் தெரியும்டா. உனக்கு ஏய் தாசு, யாரா அவன்? ஒண்ணில மனு சீட்டு எடுத்துட்டு வந்தானா? அனுப்பி விடு. உனக்கு ராஜியை பார்க்கணும்னா உனக்கு குவாரண்டைன்ல பாரு, இல்லை கோர்ட்டுக்கு போக சொல்லப்பா. இங்கெல்லாம் பார்க்க கூடாது. கிளம்பு வரணும். கிளம்பு. பாலு போடா. என்னடா தம்பி, நல்லா இருக்கியா? எப்படி போயினுக்குது? ஒன்றும் சிக்கல இல்லை? வீட்டில் வந்துக்கிறாங்களா? இல்லைண்ணா பிளாக் மீட்ரு. பிளாக்கா? இதை விடு.
ஆனா சொல்றா சிவா அசால்ட் பண்ண சொல்ல குறுக்கு வந்து விழுந்தால இந்த பையன் தானா போர்டு ஸ்டேட் மேட்ச்லாம் ஆடிக்கிறானா செந்திலனோட ஆடுறதுக்கு இவன் கரெக்டாக இருப்பானா பிளாக்ல வந்து ஆட சொல்லு அண்ணன் தான் கெளிக்கிறாரு 4 பீடி இந்தா அண்ணன் ஜெயிக்கிறாரு 2 பீடி தினுக்குற நான் 4 ஆமல யாரா கட்டுங்கடா நான் கட்டுறேன் வேணே விட்ட மாதிரில ஏய் 2 என் மேலே போயிட்டு கட்டினவெல்லாம் அவன் கிட்ட கொடுங்க அவன் தாண்டா கெலிச்சான் நல்லா ஆடடா ஃப்ரீயா இருக்க சொல்ல பாடலாம் ஜெயிலே நான் தான் பணக்காரன் சார் நத்திங் டு வரி சார் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஏதாவது ஒன்று இருக்குன்னு எழுதி முடியா அப்போ தான் நான் ஆஸ்பத்திரியில் போய் படுக்க முடியும் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சார் எல்லாத்தையும் செந்தில் கொண்டு வந்து கொடுப்பான் அவன் ஆஃப் ட்ரௌசர் போட்ட காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அவன் கையில் முதல்ல சமம் கொடுத்து ஆளாக்குனதே நான் தான் ராஜனை காலி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்டான் எதிர்கட்சியில் அதிகமாக துட்டு தராங்கன்னு எனக்கு எதிராக வேலை செஞ்சான் அவன் சொல்கிறத என்ன நம்ப அதுக்காக சொல்ல சார் செந்தில் ரொம்ப மரியாதையான ஆள் சார் நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து எப்படியாவது ஒரு தடவை உங்களை பார்க்கணுன்னு டெய்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அவன் தான் எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தா எதிர்கட்சி கொறடாவாக இருக்க வேண்டியவனா இல்லை சார் எதுக்காக கேட்குறான்னா இப்போ உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பவுடர் ஓட்டுறான் சார் அவனுக்கு உங்கள் ஆளுகளோட சப்போர்ட் எதுவும் கிடைக்கிறது இல்லை இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே உள்ளவங்கள்ட்ட பேசிடுவாங்க பிரச்சனை எதுவும் இருக்காது ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கல்லா கட்டலான்னு சொல்கிறான் சார் என்னடா பார்க்கணுன்னு சொன்னியா திடீர்னு நம்ம கட்சிக்கு வந்துடுறாண்ணா அடுத்தது எங்கள் கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு தெரிஞ்சு போச்சா என் தொகுதியில் இருக்கிற 16 பூத்தை கேப்சர் பண்ணி எனக்கு எதிராக ஓட்டு போட வச்சு என்னை தோக்கடிக்க வச்சுட்டு இப்போ உதவி நீ எதிர்க்க வந்து நிற்கிறியா செய்கிற வேலை மரியாதைக்கிற இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்றேண்ணா அதனால தான் ஒன்றை தேடி வந்துக்கிறேன் டேய் நீ வசதிக்காக என்னை விட்டு ஓடணும்ட்டா குணா அப்படி இல்லை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கான் உனக்காக அவனை விட்டு சொல்றியா நான் போஸ்டிங் கேட்கலண்ணா கட்சியில் சேர்த்துக்கோ நான் வேலை செய்கிறேன் அதுக்கப்புறம் நீ பார்த்து பண்ணா உனக்கே தெரியும் ஆர்பரில் இருக்கிற 7 யூனியனில் 3 யூனியன் நம்ம கண்ட்ரோல் இருக்குது உயர் சொன்னால் சீனில் வருதுக்கு 500 பேர் இருக்கிறானுங்க எலெக்ஷனில் நீ எவ்வளோ சொல்கிறியோ அவ்வளோ துட்டு இருக்கிறேன் 5 கோடி 10 இருக்கிறேன் அன்பு எல்லா பட்டனையும் போட்டுக்க கை கட்ட மறைச்சிக்க ஜட்ஜா ஏதாவது கேட்டாருன்னா ஜெயிலில் அடிபடலன்னு சொல்லணும் சரிங்க கீழே வைகி உண்டுன்னு சொல்லுங்க சார் மகாநதி பத்தில் வேற மாரி சிரிக்க வச்சு ஏத்திக்க பாப்பாயா அப்புறம் நீ தான் மெமோ வாங்குவ நேற்றுக்கு புள்ளேட்டுக்கு நீங்கள் வந்த புது வக்கீல் பார்த்துக்குது மாமா சீக்கிரம் பெயில் எடுத்துடலாம் நான் கவலைப்படாத தான் பெயில் எடுக்க வேணான்றேன்ல இங்கே ஒழிச்சு காசு பார்க்கலன்னா விடவே மாட்டேன் அவனை எழுப்பி விடு தூங்குறா மாமா போட்டு கிட்டுன்னு வந்துட்டு அப்பவும் கொஞ்சம் பார்க்காத போனா எப்படி போடா அன்பே எப்படி அப்பாஸ் மாதிரி இருக்கிறானா அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்க்கணும் வாங்கிக்கலாம் அவனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்க தான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ஒழிச்சு நிற்கிறேன் இதுக்கு முன்னெல்லாம் யாரும் இவ்வளோ பெப்சி ஏற்றுந்தே இல்லை அவளை ஏற்ற ரெடியாகிறேன் நான் அன்பே இந்த ப்ரௌன் சக்கா போட்டுக்கிறான் பாரு அவன் தான் பெப்சி எடுத்துன்னு வந்துக்கிறான் நீ வேண்டியதை கரெக்டாக கை மாற்றி விட்டா நான் பிளாக் லைட்னு போயிடுறேன்